வணக்கம். இன்றைய நாள் 18/2/2026 புதன்கிழமை. நான் செல்வராசா திபிராஜ். பானிச தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி செயலாளரை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி. போக்குவரத்து சேவை விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்துவோருக்கு எதிராக முறையிட கோரிக்கை. இந்திய அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க உள்ள ஜனாதிபதி அனுர. பிரதமர் நரேந்திர மோடியை சுந்தர் பிச்சை சந்தித்து பேச்சுவார்த்தை. ஒன்டாரோவியோவில் சீரற்ற காலநிலை குறித்து எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்காவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றிற்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் ஏகநாயக்கா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததுடன் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்து சேவை விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் 0719090900 என்ற இலக்கத்திற்கு ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்யலாம் என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ் விமலேஸ்வரன் தெரிவித்தார். தனியார் பேருந்தாகவோ அல்லது அரசு பேருந்தாகவோ இருப்பினும் பயணிகள் போக்குவரத்து சேவை விதிமுறைகளை மீறி செயற்படும் சாரதிகள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சாரதிகள் வாகனம் செலுத்தும் போது கைபேசி பேசுதல், அதிகமாக செலுத்துதல் அல்லது கவனீனமாக செயற்படுதல் போன்ற விதிமீறல்களில் ஈடுபட்டால் அதனை ஒளிப்படம் அல்லது காணொலியாக எடுத்து 0719090900 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் ஊடாக ஆதாரங்களுடன் அனுப்பி வைக்க முடியும். அவ்வாறு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மீது எவ்வித பாரபட்சமுமின்றி துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்திமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டியாகல பகுதியில் காணியொன்றில் பயிரிடப்பட்டிருந்த 18 கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எக்திமலை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொட்டியாகல பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் எக்தியாமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த நாட்டின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்புக்கு இணங்க டெல்லியில் நடைபெறும் ஒலிம்பிக் மீட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி நேற்று 17 இலங்கையிலிருந்து புறப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள ஏனைய நாட்டு தலைவர்களுடனும் முக்கிய கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று மாலை புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச வானூர்தி நிலையத்தை சென்றடைந்தார். இந்திய மத்திய இணை அமைச்சர் ஸ்ரீராஜ் பூஷன் சௌதரி உள்ளிட்ட குழுவினரால் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ததற்காக இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி முன்னிலையாகுமாறு மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று 18 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் பகுடிவதைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ மற்றும் வணிக கற்கைகள் பீடத்தில் பகுடிவதைகள் இடம்பெறுகின்றன என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை தருமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோரியிருந்தது. எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் பதில் எதையும் வழங்காத நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேரடி விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
பகிடிவதை என்னும் பெயரில் பாலியல் அத்துமீறல்கள், துஷ்பிரயோகங்கள், சீண்டல்கள் என்பவற்றுடன் உடல் ரீதியான தாக்குதல்களும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுடிவதைகள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே தனியார் வீடுகள், விடுதிகள் தங்கியுள்ள மூத்த மாணவர்கள் தமது இடங்களுக்கு அழைத்து பகுடிவதைகளை புரிவதனால் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நடக்கும் செயல்களுக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்க முடியாது எனவும், பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தனிப்பட்ட ரீதியில் போலீசில் முறைப்பாடோ அல்லது வேறு நடவடிக்கை எடுக்க முடியும் என பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்ட் ஆகியோருக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கல்வி மற்றும் பயிற்சித் துறையில் அறிவை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இலங்கையின் மனிதவள மேம்பாட்டுக்கு சுவிட்சர்லாந்து வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பு மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாத்தறையில் காபோதா சாதாரண தர பரீட்சை எழுத வந்த பாடசாலை மாணவியை தெருநாய் கடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக கக்மென பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சிறுமியின் கால் முழங்காலுக்கு மேலே காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து பிராந்திய சுகாதார மருத்துவ அதிகாரி சுரங்க உபேசேகரவின் அறிவுறுத்தலின் பேரில் சம்பவம் குறித்து பொது சுகாதார ஆய்வாளர் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமது காணிகளை பறைத்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. ஒரு கட்டமைப்பாக மகாவலி அதிகார சபை தமிழ் மக்கள் வெறுப்புடன் நோக்குவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கப்படும் தமிழ் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதகமான கிவில் ஓயா திட்டத்தை ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினரால் கடுமையாக எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்னார் ஓலைத்தொடுவாய் கடற்கரையில் பகுதியில் சட்டவிரோதமாக டைனமைட் வெடிப்பொருள் பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்ட ஒருவர் மீனுடன் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஓலைத்தொடுவாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த நபரிடமிருந்து டைனமைட் வெடிபொருட்கள் பாவித்து பிடிக்கப்பட்ட சுமார் 450 கிலோ மீன் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் கைப்பற்றப்பட்ட மீன் வாகனம் ஒன்றும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது இந்திய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியை கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு AI தாக்க உச்சி மாநாடு கடந்த 16ஆம் திகதி ஆரம்பமானது. வரும் 20ஆம் திகதி வரை இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்தியா வந்துள்ள சுந்தர் பிச்சை இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவருடன் கூகுள் உயர் அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தேவையான உள்கட்டமைப்புகள், அவற்றை இயக்குவதற்கு தேவையான ஆற்றலில் முதலீடு செய்தல், தரவு தொகுப்புகளை வழங்குதல், உள்ளூர் கூட்டாளர்களுடன் ஆராய்ச்சி நடத்துதல், இந்தியாவின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்குதல் என எங்கள் பங்கு முழு அளவில் இருக்கும். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு லட்சியங்களுக்கு கூகுள் நீண்டகால அடிப்படையில் ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவித்தார். உலகளாவிய தெற்கில் நடத்தப்படும் முதல் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு தற்போது புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப மனித குலத்துக்கான செயற்கை நுண்ணறிவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த உச்சி மாநாடு கருப்பொருளாக கொண்டுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் 110க்கும் மேற்பட்ட நாடுகள், 30 சர்வதேச நிறுவனங்கள், 45 நாடுகளின் அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். தொடர்வது உலக செய்திகள்.
கடுமையான குளிர்கால புயல் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நேற்றிரவு முதல் இன்று இரவு வரை 1.5 ரியோ மாகாணத்தை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேற்கு 1.5 ரியோ பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் பார்வைத்திறன் குறையும் அபாயம் உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் அதிகபட்ச பனிப்பொழிவு அமெரிக்க எல்லைக்கு அருகிலும் தண்டர்பே நகரத்தின் தெற்கு பகுதிகளிலும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புயலின் திசை மாற்றம் தொடர்பாக இன்னும் சில நிச்சயமற்ற தன்மை உள்ளதால் பனிப்பொழிவு அளவும் பாதிக்கப்படும் பகுதிகளில் மாறக்கூடும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதனால் 15 மில்லிமீட்டர் வரை பனிக்கட்டி படிவு ஏற்பட்டு மின்சார தடைகளை உருவாக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பகுதிகளான பிராண்ட்ஃபோர்ட், கமில்டன், குயில்ஃப், கிட்ச்னர், ஸ்டார்ஃபோர்ட் மற்றும் டொரண்டோ ஆகிய நகரங்களில் பல மணி நேரங்கள் உறை மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. உயரமான நிலப்பகுதிகளில் மிக ஆபத்தான சூழ்நிலை எதிர்பார்க்கப்படுகிறது. சாலைகள் மற்றும் நடைபாதைகள் மிகவும் பனிக்கட்டி படிந்து வழுக்கலாக மாறும். அலுவலக நேர போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படலாம். வழுக்கி விழும் அபாயத்தால் காயங்கள் ஏற்படும் சாத்தியமும் உள்ளது என கனடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 2020 உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்து கிரிக்கெட் குழாம் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இந்தியாவின் கொல்கத்தாவிலிருந்து நேற்று மாலை 4:15 மணிக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இந்த குழாம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 32 பேர் அடங்கிய குழுவினர் அதில் அடங்குகின்றனர். G20 உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டியை நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ICC T20 உலகக்கிண்ண தொடரானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த வார இறுதியில் சூப்பர் 8 சுற்றுக்கு போட்டிகளானது ஆரம்பிக்க உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வரும் T20 உலகக்கிண்ண போட்டியில் போட்டியிடும் 20 அணிகளும் 4 குழுக்களிலிருந்து முதல் 2 அணிகளை பிடிக்கும் 8 நாடுகள் சூப்பர் 8 நிலைக்கு செல்லும். 2 முறை சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் நேபாளத்திற்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று குழு சியில் முதல் 2 இடங்களையும் பிடித்ததன் மூலம் 2026 T20 உலகக்கிண்ண சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் அணியாக மாறியது. குழு ஏயில் பரம எதிரியான பாகிஸ்தானை 67 ஓட்டங்களை வித்தியாசத்தில் வீழ்த்தி நடப்பு சாம்பியனான இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு அடுத்ததாக தகுதி பெற்றது. கடந்த ஆண்டு 2ஆம் இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்துடன் சேர்ந்து குரூப் டி பிரிவில் இருந்து சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுள்ளது. 2 முறை வெற்றியாளர்களான இங்கிலாந்து அணி தங்கள் இறுதி குழு நிலை போட்டியில் இத்தாலியை 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு நுழைந்த 2வது குழு சி அணியானது. முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய பின்னர் குழு வி இலிருந்து சூப்பர் 8க்கு முதல் அணியாக இலங்கை முன்னேறியது. மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்ட அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 1 புள்ளியை பெற்றதன் மூலமாக குழு பியில் மேலும் 1 புள்ளியை பெற்று சிம்பாப்வே சூப்பர் 8க்கு 2வது அணியாக நுழைந்தது. இந்த போட்டியில் 2026 T20 உலகக்கிண்ண பயணத்திலிருந்து ஆஸ்திரேலியாவை வெளியேற்றியது. ஒட்டுமொத்தமாக சூப்பர் 8 சுற்றுக்கு 7 அணிகள் இதுவரை முன்னேறியுள்ளன. இன்னும் ஒரு இடம் மீதமுள்ள நிலையில் அதற்கு முன்னாள் சாம்பியன்களான பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவிடம் பலத்த போட்டி எழுந்துள்ளது. இத்துடன் பானிஷா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.